ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே, அலையிலே துயில் ஆதிவராகவா, ஆறு செஞ்சடை சூடிய ஐயனே, அலையிலே துயில் ஆதிவராகவா, நீருமேனி நிரந்தரம் பூசிவா, நீ சிவசிவாமைத்துனராகவா, வீறு சக்தி மணவாளரானவா, வீரலட்சுமி மன்னரரிராகவா, ஏறுமீதினில் ஏறிடும் ஈஸ்வரா, எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே, எமையாட்கொள்ளும் நாரணா போற்றியே, நாரணா போற்றியே, நாரணா போற்றியே, நாராயணா போற்றியே. தேசம் மயம் ஏகம் திட்டித்த இந்திர நாராயணர் ஐயா நிச்சயித்தபடி அல்லாது மனித நிச்சயித்தபடி இல்லை ஐயாவே. எங்கும் அங்கும் எங்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர அரகரா. எங்கும் அங்கும் எங்கும் நிறைந்த ஐயா வைகுண்ட பரம்பொருளின் பேரான திருவடிக்கே அனைத்தும் சமர்ப்பணம். சர்வமும் வைகுண்டமயம், சர்வமும் வைகுண்டமயம். அன்பான ஐயாவின் பிள்ளைகளே, மெய் அன்பு சான்றோர்குல கண்மணிகளே, ஐயா வைகுண்ட பரம்பொருள் இந்த கலியுகத்தை முடித்து சுத்த யுகமாம் தர்மயுகத்தை படைப்பதற்காக நம் ஐயா இந்த பூவுலகிற்கு வருகிறார், உருவெடுத்து வருகிறார். அதற்கான சான்றுகளை நம் ஐயா நமக்கு தந்த அகில திரட்டு அம்மானை அருள்நூல் ஆகமங்களிலே தெள்ளத் தெளிவாக உணர்த்தியிருக்கிறார். அந்த அற்புத தீர்க்க தரிசனங்களையும் கலி முடிந்து தர்மயுகம் பிறக்கும் காலத்தையும் நடுத்தீர்ப்பு என்ற பெயரிலே 2 தொடர்களை சமர்ப்பித்தோம். அதோடு கூட உள்ள தொடர்ச்சியினை ஐயா நாரண வைகுண்டத்தை நாவினிலே தாங்கி நாடெங்கும் அறிய பணிவுடன் சமர்ப்பிக்கிறேன். அன்பானவர்களே, நடுத்தீர்ப்பு என்று பெயரை வைத்துவிட்டு ஐயாவின் அற்புதங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் கூறி வருகிறீர்களே, இது எப்படி நடுத்தீர்ப்பாகும் என்று பல அன்பர்கள் கேட்டதுண்டு. அதற்கான தெளிவு என்னவென்றால், முடுக்கந்தலை அறுத்து மேகவர்ண பட்டும் சூடி வைகுண்ட பரிதனிலே வைகுண்ட ராசராக அரசாழ்வதும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகர. தீர்த்தருத்தம் ஆயவனார் எங்கள் ஐயா வைகுண்ட ராசர் வந்து நடுத்தீர்த்து அரசாழ்வதும் எங்கள் ஐயா சிவ 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 அரகர அரகரா. அதனை அழிக்கும் முகமாக முடுக்கன் தலையறுத்து மேகவர்ண பட்டும் சூடி தருமயுக தருமபதியாம் வைகுண்ட பரிதனிலே
நம் ஐயா வைகுண்ட ராசர் ஆள வருகிறார். அனைத்து தீது கேடுகளையும் கலி மாசுகளையும் அழித்து இந்த உலகையே மூழ்கடித்த கலியை தீர்த்தறுத்து அந்த கலி மேலும் பரவா வண்ணம் நடுத்தீர்ப்பு கேட்டு தீர்ப்பெழுதி அதனை அழித்து தர்மயுகம் படைத்து அரசாள வருகிறார் நம்மையா என்பதைத்தான் அகில திரட்டு அருள்நூல் ஆகமங்களிலும் தந்திருக்கிறார். அப்படி கலிநீசனை நடுத்தீர்ப்பு கேட்க வரும் காலத்தின் முன்னறிவிப்புதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நடுத்தீர்ப்பு கேட்குதற்கு நாளடுத்து வருகிறப்பா, நடுத்தீர்ப்பு கேட்டவுடன் நாடாள நான் வருவேன். நடுத்தீர்ப்பு கேட்குதற்கு நாள் அடுத்து வருகிறப்பா, நடுத்தீர்ப்பு கேட்டவுடன் நாடாள நான் வருவேன். சீசன் மாதன் இடத்தில் மக்கள் தெளிவாக கேட்டிடுங்கோ, சொல்லுங்கப்பா அன்பருக்கு துணையாக இருந்திடுங்கோ. அன்பானவர்களே, நடுத்தீர்ப்பு கேட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த நாள் இதோ உடனே வர இருக்கிறது என்பதை நாள் அடுத்து வருகிறது என ஐயா பரம்பொருள் கூறுகிறார். நடுத்தீர்ப்பு கேட்டவுடன் இந்த கலி முடியும், இந்த கலி அழியும். அப்புறம் அற்புதமே, கொம்பு சத்தம் கேட்குதப்பா, பம்பு கலி அழியுதப்பா. வங்காள அரண்மனையார் வாராரே கலியழிக்க, பொய் காற்று அடிக்குதப்பா, பெருவெள்ளமதாய் போகுதப்பா. இன்னும் செப்படி வித்தை ஒன்று செய்யுகிறேன் கேள் மகனே. கொம்பு சத்தம் கேட்குது, வம்பு கலி அழிய போகுது. இந்த கலி அழிய போகுது, கலி அழிய போகுது. இந்த உலகம் அழிவு பாதையை நோக்கி போகுது. இப்படியே போய்கொண்டு இருந்தால் முடிவுதான் என்ன? ஐயாவின் நடுத்தீர்ப்புக்கு நாம் அனைவரும் ஆளாக வேண்டி வரும். ஆகவே அன்பு சான்றோர்களே, அப்படி நாம் ஆளாகும் போது நாம் செய்த நல்லவைகள், தர்மங்கள், புண்ணியங்கள் தான் நமக்கு சாதகமாக இருந்து தர்மயுக வாழ்வை என்றென்றும் நம் பரம்பொருள் நமக்கு தருவார். நாம் ஐயாவின் பிள்ளையாக வாழ அவரின் அடிபற்றி வாழ வேண்டும். எனவே இந்த கலியுக வாழ்வை செம்மையாக்கி, தூய்மையாக்கி, நன்மையாக்கி, பக்தியாக்கி உறுதி கொள்ள வேண்டும். இது உண்மை என்பதை உலகுக்கு உணர்த்துவதுதான் எங்களை போன்றோருக்கு ஐயா அறிவுறுத்தி உள்ளார். இதுதான் எங்கள் பணி. சொல்லுங்கப்பா அன்பருக்கு துணையாக இருந்திடுங்கோ. உன்னோடு என்னாலும் உயிருக்குயிராயிருப்பேனப்பா. சொல்லுங்கப்பா அன்பர்களுக்கு சொல்லுங்கள், நான் துணையாக இருப்பேன், நீங்கள் அவர்களுக்கு துணையாக இருங்கள். உன்னோடு என்னாலும் நான் உயிருக்கு உயிராயிருப்பேன். இந்த கலி முடிய போகிறது என்ற அற்புதமான
தத்துவங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு போதியுங்கள். ஊட்டுகிறேன் ஓட்டுகிறேன், நான் உயிருக்குயிராயிருக்கிறேன். வம்பு வசை பேசாதே, என் வாளுக்கு இரையாகாதே. ஏசாதே பேசாதே, என் கணக்கர் சீசர்களே. சொல்லுங்கப்பா அன்பர்களுக்கு, ஆணையிட்டது ஐயா, அடிபணிகிறேன் ஐயா. நடுத்தீர்ப்பு கேட்க வருவார் நம் ஐயா. அதனால் இந்த கலியுக வாழ்வில் கவனமாக அடியெடுத்து வைத்து நியாயமாக வாழ்ந்து தர்மங்களை செய்து ஐயாவின் வருகையை எதிர்நோக்கி வேண்டி பணிந்து வணங்கி வாழ வேண்டும். இதனை இவ்வுலக மக்களுக்கு உணர்த்தவே நடுத்தீர்ப்பு என்ற பெயரை வைத்து இந்த அற்புத தொடரை சமர்ப்பிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய காலம் கலிமுடியும் காலம். தர்மயுகம் துவங்க துவரையும் பதிவாசம் தர்மயுகம் ஆட்சி செய்ய வரும் காலம். அதைத்தான் கொம்பு சத்தான் கேட்குதப்பா, வம்பு கலி அழியுதப்பா. வங்காள அரண்மனையா வாராரே கலியழிக்க. இந்த யுகம் முடிய போகும் சத்தம் கேட்கிறதா உங்களுக்கு? உங்கள் செவிகளை கூர்மைப்படுத்துங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உற்று நோக்கி பக்தியோடு பாருங்கள், எல்லோருக்கும் கேட்கும். இன்றைய பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன, மகான்கள் கூறுகிறார்கள், அகில உலகமே அதிசயமாக பார்க்கிறது. எதை பற்றி? ஐயா வைகுண்டரின் வாக்குப்படிதான் அனைத்தும் நடக்கிறது என்று. ஆம் அன்பானவர்களே, இன்று உலகத்தில் நடப்பது எல்லாம் ஐயா அகிலத்திரட்டு அருநூலின் முன்பே எழுதி வைத்து விட்ட வாசகமே. இன்றைய கலியுக வாழ்வு அதன்படிதான் அனைத்தும் நடக்கிறது. இப்படி வேறு எந்த வேதமும் இந்த அளவுக்கு உணர்த்தவில்லை. சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து உலக அளவிலே நடக்கும் சம்பவங்களை ஐயா அன்றே நமக்கு உணர்த்திவிட்டார். ஆனால் நாம் தான் இன்னும் அறியாமை என்ற இருளில் மூழ்கி கிடக்கிறோம். விடுபட்டு விடுதலை பெற்று வித்தை கதிபதியாம் ஐயா வைகுண்ட பரம்பொருளை சரணாகதி அடைந்தால் மட்டுமே நமக்கு தர்மயுக வாழ்வு உண்டு. இதை உலகுக்கு உணர்த்தத்தானே ஐயா எங்களுக்கு அணைத்தாரோ என்னவோ, அடியேனையும் அதற்குத்தான் படைத்தாரோ என்னவோ. அன்பானவர்களே, ஐயா சொன்னதுதான் இந்த உலகத்தில் நடக்கிறது. ஐயா அதிசயமானவர். ஐயா கேட்பதை கேட்டவர்களுக்கு உடனடியாக கொடுக்கக்கூடியவர் என்று எல்லா மேடைகளும் நான் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறேன். நம்பி பிடித்திடுங்கோ ஐயா சிவ சிவ. எங்கும் எதிலும் எப்போதும் ஐயாவின் அருள் திருமொழியை உலகம் அறிய செய்வதே எங்கள் பணி. இன்று உலகம் உணர்கிறது, கலியுக தெய்வம் ஐயா வைகுண்டர்தான், அவரன்றி வேறு எதுவும் இல்லை. நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் இந்த உலக மக்களுக்கு உணர்த்துபவர் நம் ஐயா. அதை நாம் எல்லோரும் உணர வேண்டாமா? இது பரலோக வார்த்தை எல்லாம் பூலோக வார்த்தை இல்லை.
வார்த்தை அல்லால் பூலோக வார்த்தை இல்லை. இதை நான் சொல்லல, ஐயா சொன்னது, ஐயா எழுதி வைத்தது. இதை மெய்யென்று சொன்னவர்க்கு மேலோகம் தோணப்படும். அன்பானவர்களே, ஐயாவின் அருள்வாக்கு அனைத்தும் மெய்யானவை. இன்று உங்கள் மத்தியிலே ஒரு பாடகனாக ஐயாவை பற்றி அருள் வார்த்தைகளை கூறுவோனாக அடியேன் உலா வருகிறேன் என்றால், ஐயா அற்புதமான தேவன், ஐயா அதிசயமான தேவன், இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் அருளை வாரி கொடுக்கிற வள்ளல். அடியேனும் சென்னை மாநகரிலே நல்ல ஒரு தொழிற்சாலையிலே வேலை பார்த்துக் கொண்டிருந்தவன். ஆமா, லெதர் எக்ஸ்போர்ட் கம்பெனில டைபிஸ்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவன். ஐயா கொடுமையான நோயினால் தாக்கப்பட்டு கோமா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவன். அடியேன் கைகால்கள் எல்லாம் செயல்பட முடியாமல் முடக்கப்பட்டு முடமாக கிடந்தவன். மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். இவன் பிழைப்பது கஷ்டம், அப்படியே பிழைத்தாலும் இன்னும் 10 நாளோ 10 வருடமோ தெரியாது, இது நீடிக்காது, இவனை உடனடியாக உறவினரிடம் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். என் சகோதரி அழுதாள், என் சகோதரன் அழுதான். என்னை சென்னையில் இருந்து பிணத்தை போலே கொண்டு வந்தார்கள். குமரி மாவட்டத்திலே மருந்துவாழ் மலை என்று அற்புதமான ஒரு சஞ்சீவி பர்வதம் இருக்கிறது. அதன் அடியிலே வைகுண்டபதி என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்திலே நம் ஐயா வைகுண்ட பரம்பொருள் வடக்கு முகமாக பதிகொண்டு இருந்து இந்த மக்களுக்கெல்லாம் நல்ல அற்புதத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அற்புதமான ஐயாவுடைய சன்னிதானத்திலே என்னை ஈன்ற தாய் அழுது கண்ணீர் விட்டு அடியேனை கொண்டு கடத்தி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் கூட இல்லை. நடந்த பிறகு அத்தனை பேரும் சொன்ன பிறகுதான் நான் அறிந்தேன். அன்பானவர்களே, அந்த இடத்தில் ஒரு பிணத்தை போல் கொண்டு போட்டார்கள். பார்த்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவன் பிழைப்பானா, இவன் போய்விடுவான், இவன் போய்விடுவான் என்று. ஆனால் என் தாய் அழுத கண்ணீர், ஐயாவை நம்பி பிடியுங்கள், நம்பி பிடியுங்கள், ஐயா சிவ சிவ ரகரா. நம்பிக்கை, ஐயா கிட்ட நம்பிக்கை வேணும். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம எல்லாரும் என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்கிறான். ஐயா கிட்ட வந்து நம்பிக்கை வைங்க. ஐயா ஐயாவுடைய திருவடியில போய் பணிந்தால் நாம் நினைத்தது நடக்கும். அதுக்குன்னு நல்லதை நினைக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் நாசமா போயிட்டு நினைக்கிறது நல்லது இல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். ஐயா அந்த நம்பிக்கை, அப்படி நினைச்சு கும்பிட்டு பாருங்க, எல்லாம் கிடைக்கும். என் தாய் கும்பிட்டா, என் தாய் அழுதாள், என் மகனை காப்பாற்று ஐயா, காப்பாற்று. ஆனால் மருந்தால் குணமாக்க முடியாத என்னை வைகுண்டபதி அப்பன் மண்ணும் தண்ணீரினால் என்னை குணமாக்கி, படித்த படிப்புகள் மறந்து போய்விட்டது. தட்டச்சு சுருக்கெழுத்தென்றெல்லாம் படித்திருந்த படிப்புகள் நினைவுக்கு இல்லை. பார்க்கிறேன், கண்ணீர் வடித்தேன். எனக்கு நினைவு திரும்பிய பிறகு எனக்கு வாழ வழி இல்லையே வைகுண்டா, இப்படி என்னை முடமாக்கி போட்டு விட்டாயே. நான் என்ன படித்தும் என் நினைவுக்கு வரவில்லையே. சான்றிதழ்கள் எல்லாம் சமமாகி போய்விட்டதே. இனி நான் என்ன செய்வேன் என்று அழுத நேரத்திலே என் சகோதரன் என் கையிலே அகில திரட்டு ஆகமத்தை எடுத்து இதை படி என்று எடுத்துக் கொடுக்கிறார். அவரை குருவாக நினைத்து தொட்டு வணங்கி அரசம்பதி ஐயாவுடைய அற்புதமான திருத்தாங்கலிலே அடியேன் திரியேடு படித்தேன். பலர் கேட்கிறார்கள், பையன் நல்லா பாடுறானே, இவனை நாமும் பயன்படுத்தினால் என்ன என்று. விரிகிறது வாழ்க்கை. தற்கொலை முயற்சிக்கு கூட அடியேன் அடியெடுத்து வைத்ததுண்டு ஐயா. ஆனால் அந்த நேரத்திலே என் அப்பன், அப்பா புத்தி மறவாமல் பதறாமல் நீ இருந்தால் புத்தி சொல்ல நான் வருவேன், புலம்புவேன் என் மகனே. கர்த்தாவை நோக்கி கடுந்தவங்கள் நாம் செய்தால் புத்தி வரும், திருத்தி வரும், புலம்புவேன் என் மகனே. புத்தி மறவாமல் பதறாமல் நீ இருந்தால் புத்தி சொல்ல நான் வருவேன், புலம்புவேன் என் மகனே. ஐயா சொன்ன வார்த்தை அன்று எனக்கு அறிவுறுத்தி
ஒவ்வொரு ஐயாவுடைய அன்பான பிள்ளைகளையும் அறிமுகப்படுத்தி இன்று உங்கள் மத்தியிலே ஒரு ஐயாவின் அருளிசை புலவன் என்ற முறையிலே ஐயாவை பற்றி பாடுவதற்கான பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. அன்று நான் அந்த பணியிலே இருந்திருந்தால் லட்சம் லட்சமாக பணத்தை சம்பாதித்திருக்கலாம். ஆனால் என் அன்பானவர்களே, இன்று லட்சக்கணக்கான ஐயாவுடைய அன்பான பிள்ளைகளின் இதயங்களிலே எனக்கு இடம் கிடைத்திருக்கிறது. இந்த சம்பாத்தியம் யாரால் முடியும்? இது எனக்கு யார் தந்தது? ஐயா தந்தது. அதுதான் ஐயா சொன்னார், பக்தியுள்ள மக்களுக்கும் புத்தியுள்ள மக்களுக்கும் பயங்கள் தெளித்து வைப்பேன், பதறாதே என் மகனே. பக்தியானவர்களுக்கும் ஐயாவின் மீது நல் புத்தியாயிருக்கிறவர்களுக்கும் பயங்களை தெளித்து வைத்து ஐயா ஆட்கொள்கிறார். பயப்படாதே என் மானிடனே, பதறாதே. என் அன்பான சான்றோர் குல மக்களே, கண்ணீர் வடிக்க வேண்டாம், கவலையை விடுங்கள். நம்முடைய கருணை கடல் ஐயா வைகுண்ட பரம்பொருள் உங்களை இருகரம் கூப்பி அழைக்கிறார். வாருங்கள், வாருங்கள். உங்களுக்கு நான் அடைக்கலமாக இருக்கிறேன். உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன். உங்களுக்கு நான் கர்த்தாவாக இருக்கிறேன். வாருங்கள் என்று அழைப்பது உங்கள் செவிகளிலே கேட்கவில்லையா? நமக்கு இந்த பூலோக வாழ்வுதான் தஞ்சமா? பூலோக பங்குதான்